வணக்கம். பாகிஸ்தான்ல மாந்திரீகம், பில்லி சூனியத்தை எல்லாம் தடை செய்ய ஒரு சட்டம் கொண்டு வர போறாங்களாம். நம்ம நோக்கம் என்னன்னா, பாகிஸ்தான் எதுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்குது? இது எந்த அளவுக்கு சாத்தியம்? குறிப்பா பாகிஸ்தான் இப்போ கடுமையான பொருளாதார சிக்கல்ல இருக்கு, பாதுகாப்பு பிரச்சனை, அரசியல் குழப்பம்னு நிறைய இருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஒரு சட்டம் வர்றது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான். பாகிஸ்தான் செனட் சபை, அதாவது மேலவை, மார்ச் மாசமே இத அங்கீகரிச்சிடுச்சாமே. இதுல என்னன்னா, இந்த ஆன்மீக சிகிச்சை பண்றவங்க எல்லாம் அரசாங்கத்துல பதிவு செஞ்சாகணும். மீறினா இல்ல தப்பு செஞ்சா 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு. அது மட்டும் இல்ல, 1 மில்லியன் பாகிஸ்தானி ரூபாய் வரைக்கும் அபராதமும் விதிக்கலான்னு அந்த மசோதால இருக்கு. கிட்டத்தட்ட $3500 வருமே. ஆமா, பெரிய தொகை தான். இப்போ இது பாராளுமன்றத்தோட கீழ வைக்க போயிருக்கு. ஆனா ஏன் திடீர்னு இந்த மாந்திரிகத்தின் மேல இவ்ளோ கவனம்? இஸ்லாமாபாத் என்ன காரணம் சொல்லுது? 2 முக்கிய காரணங்களை சொல்லுது. ஒன்னு, இஸ்லாம் மாந்திரிகத்தை எதிர்க்கிறது. அத ஒரு மத நிந்தனையா பாக்குறாங்க. இன்னொன்னு, அப்படி இஸ்லாம் எதிர்த்தாலும் பாகிஸ்தான்ல இது ரொம்ப பரவலா இருக்கு. அதனால ஏமாத்து வேலைகளும் ஜாஸ்தி நடக்குது. அதாவது போலி பரிகாரம்னு சொல்லி மக்கள் கிட்ட காசு வாங்குறது. சில சமயம் ரொம்ப மோசமா மாந்திரிகத்துக்காக கல்லறைகளை தோண்டி எலும்புகளை திருடுற அளவுக்கு கூட போதாம். அந்த கிரிக்கெட் விஷயம் கூட சொன்னீங்களே, அது இன்னும் சுவாரஸ்யம். இந்த வருஷம் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் ஒரு மேட்ச்ல தோத்து போச்சாம். அதுக்கு பில்லி சூனியம் தான் காரணம்னு சில பத்திரிகையாளர்கள் எழுதுனதா அந்த வீடியோ சொல்லுது. அப்போ இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறப்போ இத தடுக்க சட்டம் தேவைன்னு அரசாங்கம் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது சமுதாயத்தோட எல்லா மட்டத்திலையும், அதாவது பணக்காரங்க, ஏழைங்க, ஏன் ஊழல் பண்றவங்க வரைக்கும் ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கு. அரசியல் தலைவர்கள் கூட பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி மத தலைவர்களை பாக்குறாங்கன்னு அந்த வீடியோல சொல்றாங்க. முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் மேல கூட இப்படி குற்றச்சாட்டு வந்துச்சு. அவரோட மனைவி புஷ்ரா பீபி மேலையும் மாந்திரீகம் மூலமா அரசியல் முடிவுகளை மாத்துனாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. சோ வெறும் ஒரு சட்டம் மட்டும் இவ்ளோ ஆழமான நம்பிக்கைய மாத்திடுமா? அது கஷ்டம். நம்பிக்கை ஒரு பக்கம், அடுத்த காரணம் என்ன? அமல்படுத்துறதுல சிக்கல் இருக்குமா? நிச்சயமா 2வது காரணம் அதுதான். இந்த மாதிரி மாந்திரீகம் பண்றவங்க பெரும்பாலும் ரகசியமா தான் செய்வாங்க. அப்போ அவங்கள கண்டுபிடிச்சு சட்டத்தை அமல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். 3வது காரணம், அதுதான் முக்கியம்னு சொன்னீங்க. ஆமா, 3வது ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த மாந்திரீகங்கிறது ஒரு அறிகுறி தான். மூல காரணம் வேற. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது பாகிஸ்தானோட உண்மையான பிரச்சனைகள் என்ன? பொருளாதாரம் கடனாளியா இருக்கு, உணவு பற்றாக்குறை, 1 கோடிக்கும் மேல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சுகாதார கட்டமைப்பு ரொம்ப மோசம், ஜிடிபில 1% கம்மியா தான் செலவு பண்றாங்க, கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பேருக்கு ஒரு டாக்டர் தான் இருக்காங்க, ஆனா பாதுகாப்புக்கு மட்டும் நிறைய செலவு. இப்போ நீங்களே சொல்லுங்க, மக்களுக்கு கடன் பிரச்சனை, நோய் நொடி, இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்காதப்போ, அரசாங்க அமைப்புகள் உதவாதப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? விரக்தியில இந்த மாதிரி மாந்திரிகம் பரிகாரம்னு போறாங்க. இந்த மாந்திரீக தடை சட்டம் என்பது ஒரு கண் துடைப்பு மாதிரி. நிஜமான பிரச்சனைகள்ல இருந்து கவனத்தை திசை திருப்ப பாக்குறாங்க, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அடிப்படை பிரச்சனைகளை, அதாவது வறுமை, அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காதது, இதையெல்லாம் கண்டுக்காம அதோட வெளிப்பாடான மாந்திரீகம், மோசடிய மட்டும் குறிவைக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை கட்டுப்படுத்துறது மூலமா நிஜமான பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. பாகிஸ்தானுக்கு ஒரு ரியாலிட்டி செக், ஒரு யதார்த்த பார்வை தேவைன்னு. இந்த விவாதத்தை முடிக்கும் போது கேட்பவர்களான உங்களுக்கும் ஒரு சிந்தனை. யோசிச்சு பாருங்க, உணவு, மருத்துவம் மாதிரி அடிப்படை தேவைகளே பூர்த்தியாகாத ஒரு சூழல்ல மக்கள் நம்பிக்கைக்கு, ஆறுதலுக்கு எங்க போவாங்க? அப்படி அவங்க போற ஒரு வழிய சட்டவிரோதம்னு சொல்றதுனால அவங்களோட அந்த அடிப்படை விரக்தி, அந்த வலி தீர்ந்துடுமா?